நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு புது கேம் தான் நான் ஏற்றி விளாட்லான்னு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிசியில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்மகிட்ட ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனில் தான் விளாட போகிறோம். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா பேட் பேரண்டிங். சிம்பிளாக கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்த கேமு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரோலால டேட்டா வீடியோக்குள்ளே போ. என்ன காமிக்கணும்னு பார்ப்போம். இந்த வீடியோ நீங்க கேட்டுக்கலீங்களாங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு பங்கா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த பிஜிஎம்? இந்த பிஜிஎம் தான் அந்த யாருங்க ஓபன் பண்றா? நம்ம அம்மா. நம்ம அம்மா தானா இல்ல நம்ம அக்காவா? அம்மா தான். ஏன் திரும்ப வீட்டுக்கு லேட்டா வந்தீங்க? ஏன்னா நான் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். உனக்கு கொஞ்ச மாதிரி என்னை பத்தி யோசிச்சு பாக்குறியா? ஆனா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆச்சே. ஆமா ஆமா எனக்கு அது தெரியும். அப்ப என்னோட கிஃப்ட் எங்க? யோசிக்கிறாங்க. நீ மிஸ்டர் ரெட்ஃபேஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு திரும்ப ஒரு நீ ரொம்ப நல்ல பையனா இருந்தீனா உனக்கு ரெட்ஃபேஸ் வந்து நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கப்போ சீக்கிரட்டா ஒரு கிஃப்ட் வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதான். ஓகே, உண்மையாலேயுமா? அஃப்கோர்ஸ். உனக்கு கிஃப்ட் வேணும்னா இப்ப போய் படுத்து தூங்கு அப்படின்றாங்க. சரி நான் வீட்டுக்கு போய் பெட்டுக்கு போறேன். பின்னாடி ஒருத்தர் யாரா அவன் போன மூஞ்சா இருக்கிறான்? நீ திரும்ப அந்த குழந்தைய ஏமாத்திட்டு இருக்கிறியா? அட பாவத்தை. பொய்தான் சொல்றாங்களா? எத்தனை வாட்டி நீ வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க? எங்க இந்த பையன் கியூட்டா இருக்கிறாங்க. முடிஞ்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்புறோம். ஓகே, நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போடுறேன். இந்த ஒரு வீடியோ அடுத்த இன்னொரு கேம் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கேம் போடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஓகே நான் அந்த கேமும் எடுத்து போடுறேன். நான் நல்லா ஸ்டோரி கேம் பார்த்து விளாட்லான்னு இருக்கிறேன். நம்மளுக்கு என்ன நம்ம ரூமு வாங்க. மொபைலோடனா கிராஃபிக்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. என்ன டே 2 போட்டு ஏதாவது வர போறாங்களா? கதவு தானா ஓபன் ஆகுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எதுக்குடா இந்த நேரத்துல? அப்ப ஏதாவது ஒரு ஜம்ப்ஸ்கேர் வைப்பாங்க. விட மாட்டாங்க. வைக்காமலா விடுவாங்க? அவங்க சொல்ற ரெட் பேஸ்ட் தான் நினைக்கிறேன். நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறான்? ரெட் பேஸ்ட் வேணாண்டா. வேணாம். நமக்கு ஜம்ப்ஸ்கேர்லாம் வந்து திக்கு திக்கு தூக்கி போட்டோம். நமக்கு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஓ, காலையிலே ஆயிடுச்சா? அந்த கிஃப்ட் எங்கடா போற? சரி அந்த கிஃப்ட் பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி இப்படிதான் கிராஃபிக்ஸ் இருக்குங்க. அனுப்புவாங்க. உண்மையாலே மிஸ்டர் ரெட் ஃபேஸ் கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்கா? பரவாயில்லையே அப்படின்னு இவன் நினைப்பான். நான் ரான் அப்படின்னு டால் சொல்லுது. ஒன்னாலே பேச முடியுமா அப்படின்னு இவன் கேக்குறான். அதுக்கு அதுவும் நான் வந்து மேஜிக்கால உருவாக்கப்பட்டிருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஒரே நேமும் இருக்குது. ஆமா, என்னோட மாஸ்டர் வந்து உனக்காக தான் உருவாக்குனாரு. இன்னும் அவனோட கழுத்து ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாங்க, ஒரு மாதிரியா உடஞ்சு கிடக்குதுல்ல. எதுக்கோ நம்ம இதை நோட் பண்ணி வச்சுப்போம். எண்டிங்ல தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஆமா, என்னோட மாஸ்டர் வந்து அப்பப்ப தவறுகள் செய்வாரு.
இது வெறும் சின்ன தவறு தான் மற்ற டாலை கம்பேர் பண்ண போகுது. இருங்க, இது ஒரு சின்ன தவறு தான் மற்ற பொம்மையை கம்பேர் பண்ண போகுது. எதுக்கோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வைங்க. எண்டிங்ல எதுக்கோ தேவைப்படும் உங்களுக்கு. சரி, வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் ஃபார் வாட். அதை விட நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கன்னா அது கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு அவனும் சொல்றான். உனக்கு ஏதாவது விளையாட தோணுது அப்படின்னு ஒண்ணு ஜால் வந்து என்னோட மாஸ்டர் என்னோட பொம்மையெல்லாம் அவனோட கிளாசெட்ல தான் போட்டு வச்சுக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, எனக்கு அதை எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்றான். சரிங்க, பொம்மை தானே, எடுத்து கொடுப்போம். எனக்கு இந்த கிளாஸ் இன்னுமே முடிஞ்சா இருக்கா, நீ திரும்ப ட்ரை பண்ணு. இன்னும் நடக்கல. என்னோட பெஸ்ட் தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனா இது திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். வாண்ட் மீ டு டு. உனக்கு ஏதாவது வேற ஏதாவது பண்ணணும் தோணுதா? எனக்கு பசிக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிச்சு. நீ ஒரு பொம்மை தானே, உனக்கு எப்படி சாப்பிட முடியும், உன்னால எப்படி சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிட்ட மாதிரி, அதாவது நீ ஃபீல் பண்றத நானும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பொம்மை சொல்லுது. சரிடா, ஃபீல் பண்றா. உன்னோட எல்லா சென்சஸையும் என் கூட லிங்க் பண்ணிருக்காங்க. உடனே எல்லா சென்சஸையும் லிங்க் பண்ணிருக்காங்களா? நான் சத்தனை இவனும் செத்துருவானா? ஓடாடி எங்க அப்பாடே, யாரா அவன்? என்னடா போட்டோ அது, கேவலமா இருக்குங்க. அதை விடுங்க, வாங்க இங்க உட்கார வைப்போம் இவனை. இங்க எங்க நான் பாட்டுக்கு ஃப்ளூக்ல தொட்டங்க, அதுவா வந்துருச்சு. ஏங்க அப்பா, வாடா. இதே நான் தொடவே இல்லை, அது வந்துருச்சு. என்னதுடா அது? ஏய், அதுல என்ன மெசேஜ்னே படிக்கல, நீ பாட்டுக்கு ஓபன் பண்ற. டே கூமுட்ட. சரி விடுங்க, என்ன மெசேஜ் எதுக்கோ படிக்கலங்க. ஏன்னா அது ஏதோ கேமுக்கு இம்பார்ட்டண்டா இருந்தா சரி, அதை விட்டு தொலைங்க. முதல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். டேய், சாப்பாடை சாப்பிடுற. அப்பா எடுத்து தொலைஞ்சிட்டான். நீங்க இதை சூடு பண்ணி சாப்பிடணுமா? அட கூமுட்ட கோபால், மைக்ரோ ஓவன் இருக்குதுங்க இங்க. இங்க இப்ப நான் தொட்டான். இது ஒரு சிமுலேஷன் கேம்ங்கறனால நம்மளே பண்ணிடலாம் போல இருக்குங்க. ஓகே, இப்ப சூடாயிருச்சு. இப்ப நம்ம எங்க வச்சு சாப்பிடுறது? டேய், நான் அங்க ஃப்ளூக்ல தான் வச்சேன். போடா டேய், நான் ஒரு ஃப்ளூக்ல தான் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து. டேய் டேய், யாரா நீ? நான் சென்சிட்டிவிட்டிக்கே போல. சரி வாங்க, நம்ம எங்க உட்காந்து சாப்பிடுறது ப்ரோ? ப்ரோ, இது என்னடா இது வெறுப்பேத்திட்டு இருக்குது ப்ரோ? என்னடா சாப்பிட முடிய மாட்டேங்குது? வாட் தி ஹெல் இஸ் திஸ்? அடா அது டேய், நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்டேன்டா டேய். அப்பாடா. என்னோட ஃபேவரட் டிஷ்ஷா சேமி பெர்ஃபார்ம்ஸ். நான் வேணா கொஞ்சம் மேஜிக் பண்ணட்டுமா? இந்த பொம்மை கேக்குது. பண்ணு பண்ணு அப்படின்னு நம்மளும் கேட்போம், ஏன்னா நம்ம மேஜிக் பாக்குறது தானே. இது ஆல் ரைட், ஐ வில் மேக் திஸ் பிளேட் ஆஃப் ஃபுட் நெவர் ரன் அவுட். எவ்ரி டைம் யூ ஃபினிஷ் ஈட்டிங் தி டிஷ் வில் பி ரீஸ்டோர்டு டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். திரும்ப சாப்பிடு, திரும்ப வரும்னு சொல்றான். இப்போ நம்ம திரும்ப சாப்பிட்டா இந்த ஃபுட்டு திரும்பியும் அப்படியே வந்துடும் அப்படிங்கிறான். ஆமாங்க, வருதுங்க. பரவாயில்ல, இது ஃபேண்டசி கேம் தான் போல இருக்குது. வாவ், தட்ஸ் அமேசிங் அப்படின்னு சன் சொல்றான். நீ வேற ஏதாவது பண்ணுவியா அப்படிங்க ப்ரோ? தெய்வமே, அது என்ன தெரியுமாடா டேய்? டே கூமுட்ட கோபால், ஹலோ டே. ஐயோ, ஆத்தாடி ஆத்தா, இது ஃபேண்டசி கேம் தான் சொன்னீங்க. வாட் ஜஸ்ட் ஹேப்பன்ட்? டே கூமுட்ட, நான் சொல்லிட்டு போறேன், நீ மேஜிக் பண்றதுக்கு போய் இந்த ரெட் ஃபேஸ் திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கிற டால். ஐ டோன்ட் நோ, யூ கெஸ்.
Oh no, the bottle, my dad's gonna whip my ass. அடப்பாவி. I hope he's still asleep. Your dad, உங்க அப்பாவா? கவலைப்படாத, என்னோட மாஸ்டர் உங்க அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடங்கோ. என்ன சொல்ற நீ? உடனே நம்ம அப்பா ரூம்ல போய் நம்ம பார்க்கணுமா? ஏன்டா டே, அவன் என்ன சொன்னா அந்த குட்டி கொஞ்சம் அவன் உள்ள போய் படுறான்னு அவனுக்கு போய் பார்க்கலான்றியடா. ஓ முட்டை கோபால். ஆனா லிட்டரலி பார்த்தீங்கன்னா நான் அந்த இது எதிர் பொம்மை ரொம்ப தப்புடா. பூமிட்ட என்னோட அப்பா எங்க? நான் சொன்னேன்ல என்னோட மாஸ்டர் ஏன்டா? ஏன்னா உன்னோட உன்னோட அப்பா உங்களுக்கு கெட்டவன், உன்னை அடிச்சுட்டே இருப்பான்ல. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் என்னோட மாஸ்டர் பிடிச்சி வச்சுருவாரு. அந்த குழந்தையும் காப்பாத்துவாரு. இது ரொம்ப டூ மச்சா இல்ல? என்னோட அப்பா அப்படிலாம் இல்ல அப்படின்னா அவர் கெட்டவன் தான் டால் சொல்லுது. இல்ல அவர் இல்ல. ப்ளீஸ் லெட் மை டாட் கோ. என்னை விட்டுரு, அவரை விட்டுரு அப்படின்னு கெஞ்சான். ஆல் ரைட் ஆல் ரைட். ஆனா என்னோட மாஸ்டர் இப்படி பண்றது பிடிக்காது அவருக்கு. அவங்க அப்பா வேற இடத்துல மாட்டியிருக்காரா? ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அந்த ரூட்டுக்கு போக முடியுமாமா? அது எங்கடா? ஷோ மீ த வே அப்படின்னு இவன் கேக்குறான். அதுக்கு the shortcut is stuff your closet. நம்ம கிளாசட்டா? இல்ல இந்த கிளாசட்டா? ஏங்க நம்ம கிளாசட்டாங்க. டேய் நடுவுல ஜம்ப் ஸ்கேர் வச்சிருவீங்களா? எனக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது ப்ரோ. கெஞ்சி கேட்டுக்கிற ஜம்ப் ஸ்கேர் மட்டும் வேணாண்டா. You still can't open it. That's disappointing. I guess we will have to use your parents' closet. ஏன்டா இங்கே நீ கூட்டு வந்த? நான் அந்த ரூம்லயே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பேன்டா. எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு ஜம்ப்ஸ்கேர் வைக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். அதை மட்டும் வச்சிடாதீங்க, நான் பயந்தாங்கோழி, என்னை தயவுசெய்து விட்டுருங்கடா. நீங்க சொன்ன மாதிரி உங்க பேரண்ட்ஸ் இந்த போர்ட்டலா அப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா டேய் இல்ல வேற சம்திங். இருங்க கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் ஏற்றிக்கிறேன். இதுக்கு மேலே ஏற்றவே முடியாதுடாடே. ஆமால நடுவில் தான் ஃப்ரீக்வன்சின்னு இருந்துச்சுல ரேடியோன்னு, எனக்கே இப்போதான் கேட்குது. பார்த்தீங்கன்னா அது பேசுறது எனக்கு இப்போதான் கேட்குது. அது பேசுறது எனக்கு போடாடே. தொலை. ஜம்ஸ்கேர் ஜம்ஸ்கேர் வேணாம் சரியா? நான் அப்படிப்பட்ட ஐயோ டேய் தோரடா மூடுடா டேய் மூடுடா. என்ன மூடவே என்னையே பார்த்துட்டு நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீ பயமுறுத்துற அந்த கெஞ்சி கேட்டினடா ஜம்ஸ்கேர் வேணான்னு. ஐயோ எனக்கு அப்படியே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே 14 நிமிஷம் கடந்துருச்சா? இது என்னங்க இடம்? ஓ மை கடவுளே, எந்த இடத்துக்கு போலான்னு பார்த்தா இவன் எங்கேயோ போறான். இங்க யாரோ இருக்கிறாங்க. கை ஏதாவது காமிக்குதா ப்ரோ? இங்க எதுவும் இல்லை ப்ரோ. காமிக்குதுங்க. எப்படி இருக்க?
நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். கொஞ்சம் அதை விவரிக்க ட்ரை பண்ணேன். எங்க அப்பாவோட பேரு ப்ரூஸ். ஓ, ஒரு நிமிஷம் செக் பண்ணுதுங்க. ரொம்ப நிறைய ப்ரூஸ் இருக்காங்க, ஏதாவது அடையாளம் சொல்றியா அப்படின்னு. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. இல்ல, அது கேக்குது கெட்ட ப்ரூஸா நல்ல ப்ரூஸான்னு. நம்ம எங்க அப்பா வந்து நல்லவர் தான். அப்பப்போ கோவப்படுவாரு. அப்பனா ஒரு கெட்ட ப்ரூஸ். பரவாயில்லையே, கரெக்டா சொன்னேன். தேர் ஆர் இன்னும் நிறைய ப்ரூஸ்லாம் இருக்காங்க. ஏதாவது வேற 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 வேணும் அப்படிங்குது. அவர் என்னை அடிப்பாரு. இன்னும் வேணும், என்னை போட்டு மிதிப்பாரு, என்னை அறையுவாரு. அண்டு அவ்வளவுதான். இந்த பூனை அவசரம் அது சமயத்துக்கு கேட்டுதான் இருக்குதுங்க. உனக்கும் கதவு பின்னாடிதான் இருக்கு அப்படின்னு. என்னடா இருக்கு? அட கடவுளை, இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்குதுங்க. இதுக்குள்ள நம்மள பயமுறுத்த கூடாது, ஓகேவா? என்னடா அது? ஏ, குட்டி பசங்க பூ அப்படிங்கிறாங்க. நீங்களாம் யாரு அப்படின்னு கேக்குறான். ஜஸ்ட் ஒரே மாதிரிதான், நாங்களும் கண்டுபிடிக்கதான் வந்தோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டோம் அப்படிங்கிறான். சாரி, நானும் அதுலதான் இருக்கேன் அப்படிங்கிறான். போங்கடா போங்கடா, ஜாலியா இருக்கடா, போங்கடா. கண்ணையே காணும். பொண்ணு அப்படியே அமைதியா நிக்குது. நமக்கு தேவை நம்ம போர்ட்டல் தாங்க, நமக்கு வேற என்னங்க வேணும்? உள்ளே செல்லலாம். கிளவா, என்னங்க சீக்கு வந்த மாதிரி கிடக்குறான். அப்பா அப்படின்னு இவன் கூப்பிடுறான். என்னைய தண்டிக்காத நிறுத்துங்க. இது நான்ப்பா, தண்டிக்கிறத நிறுத்துங்க. என்னாச்சு உங்களுக்கு? கமான் வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லாட்டினா மிஸ்டர் ரெட்ஃபேஸ் நம்ம 2 பேரையும் பிடிச்சிருவான். தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கிறான். அட போடா கூமிட்ட. இங்க ஏதாவது கை ஏதாவது தொடுற மாதிரி இருக்கா? இதோ இப்ப காமிச்சு ஒரு கை ஹேண்ட் சிம்பிள். ஏங்க அங்க இன்னும் இருக்கு. ஸ்பெல்லா அட்டா. ஜம்ஸ்கேர் வேணாம், எத்தனை வாட்டரா சொல்றது? ஐயோ, இதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துதான் ஆகணுமா? எதுக்குங்க? நானே வெளில போயிருவேனேங்க. இவன் எதுக்கு? ஐயோ, என்னடா இப்படி திருப்புறா? எப்படி? அத்தா ஏங்க, சும்மா இப்படி திருப்புறதா? என்னங்க இப்படி திருப்புறானா? இதை இப்ப உனக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு அத சொல்லுங்க. நீ எங்க இங்க ஒளிஞ்சிருக்க? ரெட் ஃபேஸ் தான், நீ எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறான். இந்த பையன் மூஞ்ச நான் பாக்கலங்க. டே காமெடா மூஞ்ச. ஓ அப்படியா, நல்லதுதான். நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. இது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் என்னமோ சொல்றான். நோ அபவுட் அப்படின்னு வளர்றான். ஓ, இவனுக்கு ஏதோ ஹாலுசினேஷன் இருக்குது போலக்குங்க. மெடிசன் எடுத்துக்கலாம், மெடிசன் எடுத்துக்கல போலக்கு. அந்த மெடிசன் பத்தி குறிப்பிட்டு இருக்காங்களா நான் பாக்கல. ஒரு பேப்பராடு இருந்துச்சுங்க படிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பேப்பர் நம்ம படிக்கவே இல்லை. விடுங்க விடுங்க, அது எப்பவுமே அப்படி ஸ்டூபிட் பத்தி பேசணுமா? இல்ல அப்படிங்கிறான். எனக்கு தெரியல என்ன, உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். சரி போய் படுப்போ, நடுராத்திரி ஆயிடுச்சா, இங்கே படுத்துடலாம். படுக்க முடியாதா தம்பி? ரெட் பேஸ் பண்ணுவானா? ஆத்தாடி ஆத்தா. டேய் சவுண்ட கொண்டு வராதீங்க, திக்கு திக்குன்னு இருக்குது. மூஞ்சி அப்படியேதான் இருக்கு. என்னங்க இவனுங்க சும்மா சும்மா வெறுப்பேத்துறாங்க. கேமோட எண்டிக்கே வந்துட்டோம்.
அவங்க அம்மா என்ன கேக்குது, பொடி கிளவி ஒழுங்கா இவன் என்ன சொல்றான்னு கேட்டு தொலையாண்டி. நாங்க அப்ப இருந்து திக்கு திக்குன்னு இருக்குதுங்க. தூங்குடா. போடா, எனக்கு வெறுப்பாவுதுங்க. என்னங்க இவங்க எது சொன்னாலும் படு படு போய் படு போ அப்படிங்கிறாங்க. இப்படி எனக்கு காண்டாவுது, அப்படியே காண்டாம இருக்க மாட்டேன், காண்டாகுதுங்க எனக்கு. ஆட் லோடிங்கா, இன்னும் 3 நிமிஷத்துல மேமி பேக் பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரப்போகுது. வரல, பரவாயில்லையே. சரி எந்திரிச்சு தொலை. ஐயோ, ஆனா எனக்கு என்ன திக்கு. நல்ல வேலை எதுவும் இல்லை, எதுவும் இல்லைங்க. இன்னைக்கும் ப்ராமிஸ் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம நம்ம பொம்மை எங்கடா இருக்கு? நம்ம ரூம்ல தான் இருக்குமா? சரி நம்ம ரூம்ல இருக்கட்டும். அது ட்விஸ்ட் மட்டும் வைக்காதுலங்க. அவன் வரமாட்டான்னு அந்த ரெட் ஃபேஸ். அந்த ரெட் ஃபேஸ் வரமா. என்ன மாவு கட்டு போட்டுருக்கான்? டேய் பேசுற, அதாவது அந்த ரெட் ஃபேஸ்ல வந்தானே திக்கு தூக்கு. இந்த பையன் கியூட்டா இருக்கிறாங்க. வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன ஆச்சு? என்னோட மாஸ்டர் நீ முடிச்சு விட்டாரு. முடிச்சு விட்டாருன்னா முடிச்சு விட்டுருதான். அன்னைக்கு நடந்ததுல ஒரு கோபமா இருக்காரு. என்னை மன்னிச்சிரு, இது என் தப்பு தான் அப்படிங்கிறான். சரி, என்னோட அம்மாவை பாத்தியான்னு கேட்டதுக்கு என்னோட மாஸ்டர் பிடிச்சிட்டாரு. அடங்கும். என்னது அப்படின்னு கேக்குறான். இது இப்பதான் ஆச்சு. என்னடா கத்துறான்? I found this at my dad's prison. I think it might help us defeat him. கடவுளே. நம்ம ரூமுக்கு அவதான் அந்த கேமரா ரூமுக்கு போகணுமா? அந்த கேம் ஒருத்தர் இருக்கானே, எங்கடா போகணும்? அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம என்னத்துக்கு கொடுக்கணும்னு தெரியல. இவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. சம்திங் ராங். இந்த பொம்மை வழக்கம் போல இங்க அடிப்பட்டு மிதிப்பட்டு கிடக்குது. அதை த்ரோ பண்ணுமா? சரி போடுற, போடு. நகரவே முடியல. அடக்கும் யாழடே, போடுறா. அவன் வந்து வர போறான் போலக்கு. போட்டு போயிடுறா. தேவமே, பின்னாடி போடா. என்னடா ரெஸ்யூம்குள்ள போற? அட கடவுளே, போடா போடா. அங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. கை காமிக்குது, கை காமிக்குது. ஒளிடா. நல்ல வேலை வந்துட்டோம். ஆத்தாடி ஆத்தா. அந்த ஹெட்ஃபேஸ் இன்னைக்கு முடிச்சு விடுறாங்க. அங்க போறான் பாருங்க, குண்டு பூமுட்டை தடி தாண்டவராயா. டேய், உன்னை சும்மா விட மாட்டோம். செத்துடுறா. பாருங்க, ஒரு லைட் தெரியுமா? ரெட் கலர் லைட், ப்ளூ கலர் லைட் எரியுதுங்க. பரவாயில்ல, விடுங்க விடுங்க, ரொம்பலாம் எக்ஸைட் ஆக வேணாம். ஸோ இந்த கேம் இன்னும் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். எங்கடா போட்டு ஏதாவது காமிக்குதா? ப்ரோ, இப்போ நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அவன் அழிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிடலாம் வாங்க. நம்ம நடக்கிற மாதிரி காமிக்குது. கை கொடுக்கணுமா? ஆமா. ஹாபாடா. திரும்ப ஒரு மேமிப்பா கொப்பான்ஸ் அந்த விளம்பரம் அதாம இருந்தா மட்டும் சேர்றா. பரவாயில்லங்க, வந்துட்டோங்க. ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம காப்பாற்றிடும். நம்ம பேரண்ட்ஸை பெருமையா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கதவு திறக்கலையே. பொம்மை இருக்குதுங்க. அட கொய்யால, உனக்கு என்னாச்சு? உன்னோட மாஸ்டர் என்னை முடிச்சு விட்டாரு. வராங்கன்னு சொல்லிட்டு என்ன தொலைஞ்சு போயிட்டியா? இதான் எனக்கு தேவை. இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறா. யுவர் பேரண்ட்ஸ், வெளில போய் உன் பேரண்ட்ஸை பாரு. ஆனா இந்த பொம்மை தாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதை கடைசியில முடிச்சு விட்டாங்களே. சரி, அந்த ரெட் ஃபேஸ் மட்டும் என் கையில கிடைச்சான். அவன் செத்தாங்க. ஆமால, அவன் முடிச்சு விட்டான் நம்மளே. விடுங்க விடுங்க, அதுவும் அந்த ஸ்பெல்னால எதுவும் அழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அந்த சொட்டைய நிக்கிறான். ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு போறது. அம்மா அப்பான்னு கூப்பிடுறான்.
நீங்க இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க அப்படின்னதுக்கு இவ்வளோ பேசுறாங்க. நான் தப்பா இருக்குண்ணா. இது நீங்களே படிச்சுக்கோங்க. வேற ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது, அது நீங்களே படிச்சுக்கோங்க. ஆனா போ போ போ. அட பாவி டேய், இன்னொரு வார்த்தை பேசுன உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு வந்து அம்மா பேசுறாங்க. அட பாவீங்களா, உங்களை காப்பாத்தின எனக்கு இதுவும் வேணும், செருப்படியும் வேணும். மூவ் அவுட். வீட்டை விட்டு இப்ப நான் வெளில போறேன். நீ இங்கே இருந்தீங்கன்னா நாளைக்கு நான் என்னோட சன்னையும் கூட்டிட்டு போயிருவேன். போயாச்சு. அட பாவீங்களா, உங்களை காப்பாத்துனதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. சொட்ட தலையா, ஏன்டா அப்படி இருக்கிற கூமுட்ட கோபால்? நான் கேமே முடிச்சுட்டு இருக்கிறேன், அவன்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? ரெஸ்டிங்குள்ள போகுது, அதை விட்டுருங்க. ஹாய், எதுக்குமே போட்டு சாணி தட்டுற மாதிரி தட்டுறான். டேய் போடா வீட்டை விட்டு வெளியே, நீ முதல்ல கூமுட்டை. எதுக்கு இந்த தட்டு போட்டு தட்டுறான்? இவனா ரெட் ஃபேஸா? ஏங்க இவன் தாங்க ரெட் ஃபேஸ். அட கொய்யால, இது நடக்க விட மாட்டேன்றான். என்னடா சொல்ற? இன்னும் அடுத்த வாடு குடுக்கணுமா? எது நடக்க விட மாட்டான்? என்னமோ அவங்க அம்மா என்ன பேசினாங்கல்ல, கடைசியா என்ன சொன்னாங்க? நாளைக்கு நீ இங்கே இருந்தீன்னா என் பையனையும் கூட்டிட்டு நான் இங்க இருந்து போயிருவேன். அட பாவிகளா, அப்ப அதை நீ நடக்க விட மாட்டியா? ஏங்க நான் ஸ்டார்டிங்ல நோட் பண்ண சொன்னேன்லங்க, எனக்கு என்னமோ அது இப்ப எனக்கு என்னமோ அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுது. அந்த ஈஸ்டர் எக் இப்ப வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ரிவீல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பெட்டுக்கு போய்தான் ஆகணுமா? என்னங்க ரெண்டு பேரையும் காணும்? சி, அவனை காணும், அது ஓப்பன்ல இருக்குது. என்ன சொல்லுங்க, உள்ள இருக்கானா? ஏ ரெட் ஃபேஸ் கொண்டுட்டு இருக்கானா இவன் அப்பன்? ஏய் யாரா கொண்டுட்டு இருக்கிற? அது நம்பலா? இல்ல இது இல்ல அப்படிங்கிறான், இது உண்மை இல்லைங்கிறான். எனக்கே ஒன்னும் புரியல. என்னை மன்னிச்சிருடான் அப்படிங்கிறான். என்னடா சொல்ற? அது நானா அப்ப? யுவர் கிளாசெட் ஐ திங்க் யூ ஆர் அபிள் டு. இப்போனாலும் ஓபன் பண்ண முடியும். நான் சொன்னேன்லங்க, இந்த கிளாசெட்ல ஏதோ வச்சிருக்கானுங்கன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு மட்டும் போய் பார்க்கணும். ஐயோ ஏன்டா டே இந்த மாதிரி கேம்லாம் உருவாக்குறீங்க? இங்க இருக்கா அந்த பொம்மை? இருக்கிறாங்க, நான் தொட முடியல. ஐயோ இந்த சின்ன பையனோட ஆவியாது. எங்க இந்த பையனே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க அப்படி அங்க இருக்கு? 14 நாளா இங்க நான் செத்து கிடக்குறேனா? Can have been that long. உண்மையாலே என்ன நினைச்சு என்னோட அப்பா அம்மாக்கு? ஏன்டா இப்பயும் அவங்களே கேக்குற? டாட் இஸ் ஹைடிங் இன் சீப் மோட்டல். டே கூமுட்ட, உன்னை நான் முடிக்கிறேன். கனெக்ட் த டாட்ஸ். இப்ப இவங்க பயந்துட்டு இருந்தானுங்க, அங்க நம்ம பேய் வந்திருக்குது போலங்க, அதனால தாங்க பயந்துட்டு இருந்தான். அந்த ரெட் ஃபேஸ் வந்து இவன் தான். இப்ப அந்த ரெட் ஃபேஸா வந்து யாரை குறிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த இந்த மாதிரி தப்பு பண்ற எல்லா பேரண்ட்ஸையும் தான் ரெட் ஃபேஸா குறிக்கிறாங்க. அங்க பாருங்க, இந்த பொம்மை அந்த கழுத்து உடஞ்சிருக்கு, அது நோட் பண்ண சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல, அதுதான் அவன் நம்ம கழுத்தோட அடிச்சு நம்ம கதையை முடிச்சிருக்கான். அந்த டாலும் நம்மளும் ஒண்ணுதான். அது நம்மளுக்கு உடஞ்சிருக்கிற மாதிரிதான் அந்த பொம்மைக்கும் கழுத்து உடஞ்சிருச்சு. ஓகேவா? எண்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தலையில தையல் போடுவாங்க, அது மாதிரிதான் தலையில ஏதோ உடஞ்சிருக்குது. எப்படா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் மனசு வருது? வீட்டுக்கு வாங்க, உனக்கு இருக்குது. இப்ப பாரு, பேய் வந்து அவன் கதையை முடிக்கிறானா இல்லையான்னு பாரு. இப்பயாவது பழி வாங்கி தொலையாண்டா, பேரண்ட்ஸ் சொல்லாம. சரி என்னங்க இந்த கேம் இப்படி முடிச்சிட்டாங்க? கழுத்தை புடிச்சு நினைச்சிருக்கிறான் அந்த கூமுட்டை. சரி எங்க அம்மா பத்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறான். இன்னும் நீ தேடிட்டு தான் இருக்காங்களா அப்படின்றதுக்கு ஆமா அதேதான்.
ஏன்னா அவங்க வீட்டுக்கு லேட்டா தான் நைட்டுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிறான். இது அப்ப இப்ப காலையிலே வந்திருக்காங்க அப்படிங்கிறான் அந்த டாலு. இப்பயாவது போய் தேடேண்டி டேய். என்னங்க இது? இப்ப இந்த கடைசியில ஒரு கிளாஸ்ல வந்து பாக்குறதா? இப்பதான் நம்ம ரூம் கிளாஸ்க்கே வராங்க 14 நாள் கழிச்சு. இப்ப ஆச்சரியப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ அழுத்தன மூச்சிலே மிதிச்சிருவேன். ஆனா இவங்க நினைச்சு ஃபீல் பண்ணு, இவங்க ஒருத்தங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஒரு மாதிரியா இருக்குதுங்க எண்டிங்க. சரி, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன பண்ண போறீங்க? யாருடா அவனுங்க? காப்ஸ். உங்க ஹஸ்பண்ட் பத்தி அது தெரியுமா? இவங்களுக்கு என்னங்க தெரியும்? அவன் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கானே. இதோ கார்டு வந்து விழுது. என்ன அந்த ஸ்பெல்லா? யூ ஜஸ்ட் ட்ராப்டு சம்திங் மேம். அதுவும் இப்ப கனெக்டட் டாட்ஸ் தான். இப்ப நம்ம ஒரு கார்டு எடுத்தோம், ஸ்பெல்லுங்கிற கார்டு. அதை வச்சுதான் அந்த ரெட் ஃபேஸ் அழிச்சோம். இதே கார்டு தான். இதே மாதிரி ஷேப்ல தான் அந்த கார்டும் இருந்துச்சு. இந்த ஸ்பெல்னு ஒரு கார்டு இருந்துச்சு, அந்த கார்டு. அப்பதான் நினைக்கிறேன். நீங்க அப்படிதானா கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மோட்டல் கார்டு. அது பக்கத்துல அவனோட மோட்டல் கார்டு இப்படி பயந்துட்டு இருந்தான்லங்க அவன். அந்த ரூம்ல பக்கத்துல ஒரு கார்டு எடுத்தோம், அதான் அவனோட மோட்டல் கார்டு. ரூம் எடுத்த கார்டு. அந்த கார்டு எடுத்து இங்க வைக்கிறோம். செத்துட்டான், மாட்டிக்கோ மாட்றா. கில்லர் ஃபாதர் அரெஸ்ட். உனக்கு இது வேண்டா, உனக்கு தூக்கு தண்டனை போடணும்டா. ஆனா லிட்டரலி இந்த பையன் இருந்தது எனக்கே ஒரு மாதிரியா தாங்க இருக்குது. லிட்டரலி எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவங்க அங்க நின்று சிரிச்சிட்டே பாத்துட்டு இருக்கிறான் அவன் டெட் பாடின்னு. அட பாவி டே. ஓ மை காட். அந்த பசங்க இருக்கிறாங்க. இதுவும் கனெக்டட் ஆச்சாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மண்ணில இருந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து புதைச்சு சாவடிச்சிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். இவனை எரிச்சு சாவடிச்சிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். இவனை காரால முட்டி சாவடிச்சிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். கடைசியா நம்மள இந்த கிளாஸ்ல வச்சு கதையை முடிச்சு விட்டாங்க. ஆதி காமிக்கிறான். பாத்தீங்களா கடைசியில எண்டிங் எப்படி இருக்குன்னு? இதுதாங்க இந்த கேம் தாங்க பேட் பேரண்டிங். மறக்காம நம்ம சேனலை யாராவது புதுசா பாத்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆனா லிட்டரலி இந்த கேம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கேம் தான். பாய்.